12 rules of manifestation. இந்த 12 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. வாட் எவர் கோல், வாட் எவர் டிசைர் யூ ஹேவ், மேனிஃபெஸ்டிங் இட் வில் பி ஈஸி. அதான் இன்ட்ரோ. ஸோ என் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங்ஸ், கோர்சஸ், வீடியோஸ் இதுக்கெல்லாம் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மெம்பர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்கௌண்டபிலிட்டி. என்ன ப்ரோ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரியலைஸ் everything that has happened in your life. இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கும் அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். பிகாஸ் யூ ஆர் த காஸ். உங்கள் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி உங்களோட ரிஃப்ளெக்ஷன் மட்டுமே. அதை தாண்டி எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி நடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து தனியாக சிந்திக்க முடியாது, தனியாக யோசிக்க முடியாது, அதுக்குன்னு தனியாக அறிவு கிடையாது. ஓகே, ஸோ த பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, சர்க்கம்ஸ்டான்சஸ், என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்கீங்க, என்ன சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மணி லைஃப் எப்படி இருக்குது, உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்குது, உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களோட சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஆர் பீப்புள், ஃபேமிலி, இவங்களாம் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான் மட்டுமே. ஓகே, ஸோ யுவர் கான்ஷியஸ்னஸ் ஆர் அப்படின்னா யுவர் அவேர்னஸ், அப்படி இல்லைன்னா உங்கள் ஐடென்டிட்டி, இல்லை எந்த டைம் வேணால் நீ சொல்லலாம், ஆர் ஃப்ரீக்குவென்சி. ஓகே, இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்கள் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ என்ன நடக்குதோ என் லைஃப்பில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். நான் யாரையும் ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது, நான் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது, நான் என் பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து சொசைட்டியை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது, நான் ஜாப் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து இன்ஃப்ளேஷனை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது, நான் இந்தியாவை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது. ப்ளேமிங் கேமே இங்கே வேணாம். பிகாஸ் தேர்ஸ் நோ யூஸ். நீங்கள் உங்கள் லைஃப்பில் முதல்ல கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க வேண்டியது உங்களை. ஸோ யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் எவ்ரிதிங் தட் ஹஸ் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அது எப்படிப்பா மற்ற எக்ஸ்டர்னல் நடக்கிறதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்னா, இட் இஸ் தேர், யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் இட். 24 மணி நேரமோ எவ்ரி செகண்ட் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் சம்திங், எல்லா நேரமுமே. ஓகே, ஸோ டேக் அக்கௌண்டபிலிட்டி, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோலே எடுக்க முடியாது. ஓகே, மற்ற பீப்புள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த வேர்ல்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த சொசைட்டி உங்களை கண்ட்ரோல் பண்ணும், பட் நீங்கள் உங்கள் லைஃப்பை கடைசி வரைக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப், யுவர் ரியாலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரூல்னு பார்த்தோம்னா நோ தை செல்ஃப். அதாவது நோ யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நீங்கள் என் லைஃப்பில் இருக்கிற அத்தனை விஷயத்துக்குமே நான் தான் காரணம். ஃபைன், ஏன் காரணம், எதனால் நான் காரணமாக இருக்கேன், அது உங்களுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ யுவர் செல்ஃப். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும். நீங்கள் யாருக்குமே அவங்கள பற்றி தெரியறது கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு, ஓகே, ஸோ இன் ஒன் டே ஃபார் 24 hours, ஃபார் 24 hours யூ நீட் டு அப்சர்வ் யுவர் செல்ஃப். காலைல எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்ன தாட்ஸ் யோசிக்கிறீங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருக்கீங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். காசு செலவு பண்ண போது நான் யாராக இருக்கேன், நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாராக இருக்கேன், நான் எப்படி யோசிக்கிறேன், அது நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே போதும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன ஐடென்டிட்டியில் இருக்கீங்களோ, நீங்கள் என்ன எமோஷன்ஸ் எமிட் பண்ணுறீங்களோ, என்ன ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்களோ அப்படி தானே உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ ஏன்டா எனக்கு இப்படி லைஃப் இருக்குன்றது கேள்விக்கு விடை தெரியணும்னா யூ நீட் டு நோ யுவர் செல்ஃப். ஸோ யுவர் கிரேட்டஸ்ட் டே, உங்கள் லைஃப்லேயே மோஸ்ட் கிரேட்டஸ்ட் டே எதுவாக திரும்ப இருக்கும், நீங்கள் எப்படி அக்யூரேட்டாக உங்கள் லைஃப்பை நாசம் பண்ணிக்கிறீங்க, எப்படி ரூயின் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கும். ஓகே, ஸோ யூ நீட் டு நோ யுவர் செல்ஃப். 24 hours எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் தாட்ஸ், ஜஸ்ட் அப்சர்வ் வாட் எவர் கோயிங் ஆன் இன் யுவர் மைண்ட். அதுவே போதும். அது பண்ணாலே தெரியும், ஓகே இப்படி யோசிச்சா கண்டிப்பாக லைஃப் நாசமாக தானே போவோம், யூ வில் நோ. ஓகே, இல்லை உங்கள் லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இல்லை, பட் ஒரு மீடியக்கராக இருக்குது, ஆர் வந்து நீங்கள் உங்கள் கோல்ஸில் வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியல, ரொம்ப ஸ்டக்காக ஒரே இடத்துல நிற்கிறீங்க, என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப் சூப்பராக கூட இருக்கட்டும், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் லைஃப் நல்லா இல்லாத காரணமும் நீங்கள் தான். ஸோ அது எப்படி ஏன்னு தெரியணும்னா do this 24 hours experiment. Okay, so after doing this 24 hours you will clearly know, okay இப்பெல்லாம் நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி யோசிக்கிறது it is getting manifested in external reality. நீங்கள் யோசிக்காதது எதுவுமே எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகிறது கிடையாது, ஆக முடியாது. that is not the law. The law is whatever is going internally should be reflected externally, as within so without, as within கிடையாது. ஓகே, உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அது வெளில ரிஃப்ளெக்ட் ஆகியே ஆகணும், அதுதான் law. ஸோ இந்த ஸ்டெப் இல்லாமல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை அணுக முடியாது. மேனிஃபெஸ்டேஷன்ற ஒரு கான்செப்ட் ஆர் ஒரு சப்ஜெக்ட், வாட் எவர் இட் இஸ், யூ கான் மேனிஃபெஸ்ட் எனி திங் வித்வுட் நோயிங் யுவர் செல்ஃப். பிகாஸ் நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை மோசமாக்குறீங்கன்னு தெரியாமையே நீங்கள் எப்படி புதுசாக நல்ல விஷயங்களை உங்கள் லைஃப்குள்ளே இன்கார்பரேட் பண்ண முடியும்? பண்ண முடியாது.
ஸோ இட் இஸ் க்ரூஷியல் டு நோ யுவர் செல்ஃப். டெடிகேட் ஒன் ஃபுல் டே. ஓகே, இந்த ஃபுல் டே அன்னைக்கு யூ ஷுட் ஹாவ் நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். No distractions, no social media, no games, no movies, no talking, no unnecessary talking to people. ஒரு சண்டே, ஒரு சாட்டர்டே, ஒரு வீக்கெண்ட், ஒரு ஃப்ரைடே, ஒரு வீக்கெண்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஒன் டே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் அந்த டே ஸ்பெண்ட் பண்ணுங்க. தட் வில் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். எனக்கு நான் எப்படி என் லைஃப்பை நான் வந்து மோசம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சதுனால தான் என்னோட கிரேட்டஸ்ட் டே. பிகாஸ் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் சேஞ்சஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஓகே, ஸோ spend one full day knowing yourself, knowing who you are. Don't try to change your thinking. உங்கள் திங்கிங், ஐயோ நான் இவ்வளோ மோசமாக நான் யோசிக்கிறேன், இவ்வளோ நெகட்டிவாக யோசிக்கிறேன். நோ, அந்த ஒரு நாள் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்கள் அப்சர்வ் பண்ண மட்டும் போதும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் மைண்ட் எவ்வளோ மோசமாக திங்க் பண்ணுது, எவ்வளோ உங்களுக்கு அகேன்ஸ்டாக திங்க் பண்ணுதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் த செகண்ட் ரூல். ஓகே, so the third rule is always expect the best. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் நான் பேசுகிற சும்மா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கேட்டுட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் திஸ். ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் நாளைக்கு ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் த செகண்ட் ஸ்டெப். அண்ட் அடுத்த நாள் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் த தேர்ட் ஸ்டெப். தட்ஸ் ஹவ் ஐ வாண்ட் இட் டு பி. நீங்கள் இந்த வீடியோவை 100கணக்கான வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் இதுவும் ஒரு வீடியோவாக இருக்கலாம். இந்த வீடியோ தனித்து நிற்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு நான் எதிர்பார்க்குற இம்பேக்ட் உங்கள் லைஃப்பில் கிடைக்காது. ஸோ ஒருத்தரும் இந்த வீடியோக்கு 2 வியூ வந்தால் கூட ஓகே, அந்த 2 பேர் இந்த வீடியோ பார்க்குற அந்த 2 பேர் இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் யுவர் டைம் டு பி வேஸ்டட். ஓகே, ஸோ ட்ரீட் யுவர் டைம் வெல். ஓகே, ஸோ டேக் நோட்ஸ். அண்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு காரணம், அது நீங்கள் வந்து இது கமெண்ட்டாக கீழே போட்டுக்கலாம், ஆர் நீங்கள் தனியாக நோட்ஸ் ஆப்பில் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எழுதலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ வில் ஃபர்கெட் இட். பிகாஸ் நான் திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் 100கணக்கான வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இது ஒரு வீடியோ தான். 12 ரூபா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா கிடையாது. பட் ப்ளீஸ் டேக் நோட்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் ரூல், ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட். செல்ஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூ டிக்ளேர் எப்படி அந்த விஷயம் போகுது அப்படின்ட்டு. நான் சாப்பிட போகிறேன்னா ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் ஃபுட் ஐ எவர் ஈட்டன். அதுதான் வந்து பெஸ்ட் ஃபுட்டாக இருக்க போகுது. அது என்ன வேணா இருக்கட்டும். நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன், நான் ட்ரைவ் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னா டிராஃபிக்கே இருக்க போகிறது கிடையாது. ஸ்மூத்தாக போக போகுது. எல்லா சிக்னல்லையுமே ரெட் சிக்னல் நிற்க போகிறது கிடையாது. எல்லாமே க்ரீன் சிக்னல் தான். ஸ்மூத்தாக போக போகிறேன், எந்த இடத்துல நிற்க போகிறது இல்லை. அது நடக்கல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் டிசைட் பண்ணுறது. And the more I decide, the more I stay consistent with my internal truth, the reality will reflect it. Okay, so நீங்கள் வந்து 3D reality அந்த ரூலுக்கு நான் வரேன். பட் start expecting the best and don't seek validation from the 3D reality. ஓகே, 3D reality காமிச்சா தான் அது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது, முடிஞ்சிச்சு. 3D reality உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் உங்கள் மைண்ட் லெவல் எது ட்ரூத்தோ, எது உண்மையோ அதை டிசைட் பண்ணிட்டு அதை நம்ப ஆரம்பிங்க. 3D reality காமிக்கலன்றது நம்மளுக்கு வேணாம். பிகாஸ் நம்ம 3D reality கண்ட்ரோல் பண்ணல. நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் 3D reality சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை மட்டும்தான் இங்கே வேலையை தவிர 3D reality மாறுதா மாறலையான்ற செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வேலை கிடையாது. அப்படி நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னாவே நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ start expecting the best. எந்த வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன வேலையை கூட இருக்கட்டும். பிகாஸ் we need to train our mind to always expect the best. We need to train our mind. ஓகே, ஸோ இவ்வளோ வருஷமா நீங்கள் 20 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் நீங்கள் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போத்திலேருந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஓகே இது சூப்பராக போகுது, ஓகே அது செம்மையாக போகுது, ஓகே இது எனக்கு ஏற்ற மாதிரி போகுதுன்னு நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணணும். ஸோ we should include all activities. நீங்கள் தூங்க போகும்போது ஓகே செம்ம ஸ்லீப் எனக்கு கிடைக்க போகுது, ரொம்ப டீப் ஸ்லீப் எனக்கு கிடைக்க போகுது, காலையில் ஏந்திக்கும் போது நான் ரொம்ப எனர்ஜைஸ் ஆக்டிவாக இருக்க போகிறேன், காலையில் ஏந்தோடனே எல்லா வேலையும் நான் முடிக்க போகிறேன். எக்ஸ்பெக்டேஷன், யூ ஆர் செட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன். காலையில் ஏந்த உடனே ஓகே இன்னைக்கு நாள் சூப்பராக போகுது, திஸ் இஸ் த பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப், எல்லாமே செம்மையாக போகுது, எல்லாமே சூப்பராக போகுது. அகைன் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்க, அதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறீங்க, ஒரு சினிமாக்கு போறீங்க, ஒரு படத்துக்கு போறீங்க, அந்த படம் எவ்வளோ மொக்கையா இருக்குன்னு ரிவ்யூஸ் 1000 கணக்கில் வரட்டும். அந்த படத்தை நான் செம்மையாக என்ஜாய் பண்ண போறேன், முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுறேன் பண்ணலாம் இங்கே தேவை. யூ ஷுட் செட் இட். யூ ஷுட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட். யூ நீட் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ ட்ரெயின் யுவர் மைண்ட் டு எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக தான் நடக்கும். பிகாஸ் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகி தான் ஆகணும். ஓகே, ஸோ தட் இஸ் த தேர்ட் ரூல்.
ஸோ ஃபோர்த் ரூல் என்னன்னா செல்ஃப் கான்செப்ட். ஸோ நான் என்னோட ரீசெண்ட் வீடியோஸில் செல்ஃப் கான்செப்ட் பற்றி ஆல்ரெடி நிறைய தடவை பேசியிருக்கேன். பட் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ பண்ணும்போது இதை பற்றி நான் திரும்பியும் பேசி தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 4 pillars ஆஃப் ஐடென்டிட்டின்ற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா முதல்ல அதை போய் பாருங்க. ஐ மீன் இந்த வீடியோ முடிச்சு போய் பாருங்க, பிகாஸ் தட் இஸ் த ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ செல்ஃப் கான்செப்ட். செல்ஃப் கான்செப்ட்னா என்ன? இட்ஸ் ஹவ் யூ டிஃபைன் யுவர் செல்ஃப். நீங்கள் யாருன்ட்டு நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர் யூ பர்ஃபெக்ட்? ஆர் யூ லவ்? ஆர் யூ லக்கி? நீங்க அதிர்ஷ்டசாலியா? இந்த மாதிரி செல்ஃப் கான்செப்ட் உங்களுக்கு இல்லைன்ற பட்சத்தில் அப்போ என்னவா இருக்குன்னு முதல்ல யோசிங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்ற பட்சத்தில் அப்போ என்ன செல்ஃப் கான்செப்ட் நீங்கள் இவ்வளோ நாளாக வச்சிருக்கீங்க? அதிர்ஷ்டம் வரும் வராது அது எனக்கு தெரியாது. ஏன்? நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ரிச், ஐ எம் வெல்த்தி, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் நீங்கள் உங்கள் செல்ஃப் கான்செப்டை நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கு உங்கள் பவர் இருக்குது. பட் ஏன் வச்சுக்கல? ஸோ நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் கான்செப்ட் நீங்கள் வச்சுக்காம இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் தப்பான ஒரு ரொம்ப பேடான செல்ஃப் கான்செப்ட் தான் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போகுமா? ஆமான்னு நீங்கள் டக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன செல்ஃப் கான்செப்ட் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி போகாது நிதிஷ், எல்லாமே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி போனது இல்லை நிதிஷ். ஏன்? அது யார் டிசைட் பண்ணுறா? யார் உங்ககிட்ட வந்து சொன்னா எதுவுமே போகலன்ட்டு? இல்லை நிதிஷ், பாஸ்ட்ல வந்து நிறைய எனக்கு நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரியே போகல நிதிஷ். ஓகே, பாஸ்ட் என்ன செல்ஃப் கான்செப்ட் வச்சிருந்தீங்க? பாஸ்ட்ல வந்து எனக்கு எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி போகிற செல்ஃப் கான்செப்ட் வச்சிருந்தீங்களா? இல்லை நிதிஷ், அப்படி யாருமே எனக்கு அப்படி வைக்க சொல்லி தரல. அண்ட் அகைன், பாஸ்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட், ஃபியூச்சர் டசன்ட் எக்ஸிஸ்ட். நீங்கள் ஒரு பாஸ்ட்டை வச்சு தான் என்னோட ப்ரெசென்ட்டையும் ஃபியூச்சராக டிட்டர்மைன் பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பாஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபியூச்சர் இருக்க போதும். The past doesn't exist. Past is an illusion. அப்போ எதுக்கு நீங்கள் பாஸ்ட்டை வந்து இதான் உண்மை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ்ட்டை வச்சு தான் நான் ப்ரெசென்ட் டிட்டர்மைன் பண்ண எப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க? எவ்ரி செகண்ட் வந்து யுவர் பிராண்ட் நியூ. ஓகே, எவ்ரி செகண்ட் யுவர் பிராண்ட் நியூ. ஸோ இப்போ இந்த செகண்ட் நீங்கள் டிசைட் பண்ணலாம் நான் யாருன்ட்டு. ஐ எம் லக்கி, ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் லவ், நோ ஒன்ஸ் பெட்டர் தென் மீ, நோ ஒன் கம்பேர்ஸ் டு மீ. யாருமே என்ன வேற ஒஸ்டிங்க யாருமே கிடையாது, நான் தான் இங்கே எல்லாமே. இது நீங்கள் மற்றவங்கிட்ட போய் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லிக்கிறது தான் இங்கே மேட்டர். ஸோ ஹவு டு யூ டிஃபைன் யுவர் செல்ஃப்? பிகாஸ் உங்கள் செல்ஃப் கான்செப்ட் வச்சு தான் இதுதான் உங்கள் பேஸ், இதுதான் உங்கள் அடித்தளம், உங்கள் ஃபவுண்டேஷன். இது கரெக்டாக இல்லைனா யூ கான் மேனிஃபெஸ்ட் எனி திங். ஐ எம் அ வின்னர், நான் எந்த விஷயம் பண்ணாலும் எப்பவுமே வின் தான் பண்ணுவேன். அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு செல்ஃப் கான்செப்ட் இல்லைனா நீங்கள் எந்த காம்படிஷன் போனாலும் நீங்கள் தோற்று போக தான் போறீங்க. லைஃப்ல எந்த இடத்துல காம்படிஷன் வந்தாலே நீங்கள் தோற்று போக தான் போறீங்க. பிகாஸ் வின்னர்ன்ற ஒரு ஐடென்டிட்டி உங்களோட செல்ஃப் கான்செப்ட்ல இல்லையே. நான் எப்பவுமே லக்கி, எந்த விஷயத்துலையுமே நான் எப்பவுமே லக்கின்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கிறேன்னா அஃப்கோர்ஸ் இந்த யூனிவர்ஸ் உங்களை லக்கி ஆக்க போறது கிடையாது. பிகாஸ் நீங்களே அதை கையில் எடுத்துக்கலையே, அந்த பவர் நீ கையில் எடுத்துக்கல. அப்போ அன்லக்கி சர்க்கம்ஸ்டான்சஸ் மட்டும்தான் உங்க லைஃப்ல வந்து சேரும். அதுதான் லா. எல்லா எக்ஸாம்லயும் நான் டாப் மார்க்ஸ் வாங்குவேன். எந்த காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணாலும் நான் நல்ல அட்மிஷன்ஸ் வாங்குவேன். எந்த பொண்ணுகிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு என்ன விரும்புவோம். பிகாஸ் ஐ எம் த பெஸ்ட் பார்ட்னர் தட் எனி கேர்ள் கேன் எவர் ஃபைண்ட். இதெல்லாம் வந்து கேட்கும் போது வந்து என்னடா எப்படி பேசுறான், ரொம்ப நார்சிஸ்டிக்கா இருக்கா, இப்பெல்லாம் பேசலாமா? வாட் ஆர் யூ சேயிங்? அப்போ வந்து உங்களை வந்து வருத்திக்கிட்டு தாழ்த்திக்கிட்டு உங்களை வந்து கேவலமா உங்களை பத்தியே நீங்க பேசிக்கிறது வந்து இட்ஸ் நார்மலைஸ்ட். பட் உங்களை பத்தி கிரேட்டா பேசிக்கிறது வந்து இட்ஸ் அப்நார்மலா. வாட் ஆர் வி நார்மலைசிங்? ஓகே, ஸோ ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நோ யுவர் செல்ஃப். அதுக்கு தான் வந்து நான் செகண்ட் ரூலே நோ தை செல்ஃப், நோ யுவர் செல்ஃப் செகண்ட் ரூலே. ஸோ உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் யூ வில் நோ, ஓகே நான் எப்படி யோசிக்கிறேன்ட்டு. அப்போ யூ வில் நோ உங்க செல்ஃப் கான்செப்ட் என்னவா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ செல்ஃப் கான்செப்ட் பற்றி இன்னும் என்னோட செல்ஃப் கான்செப்ட் எப்படி இருக்கு, செல்ஃப் கான்செப்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா 4 pillars ஆஃப் ஐடென்டிட்டி போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் என் மெம்பர்ஷிப்ஸும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதில் எல்லாருமே நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் சொன்னதே ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் எனஃப். பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு டீப்பாக போகணும், டீப்பாக இதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் செக் அவுட் மை அதர் வீடியோஸ். ஸோ 5th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாப் சீக்கிங் validation from 3D reality. எனக்கு வெளியில ஒரு விஷயம் நடந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன், எனக்கு வெளியில ஒரு விஷயம் நடந்தாதான் நான் என்ன மாத்திப்பேன்னு இருந்தீங்கன்னா தட் இஸ் த ராங் ஃபார்முலா. கடைசி வரைக்கும் நீங்க உங்க லைஃபை கண்ட்ரோல் எடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. 3D reality இஸ் an illusion. ஏன் illusion அப்படின்னா உங்களோட பாஸ்ட்
அவேர்னஸ். இவ்வளோ நாளாக உங்கள் பாஸ்ட்ல என்ன அவேர்னஸ்ல இருந்தீங்களோ, என்ன ஐடென்டிட்டியில் இருந்தீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ உங்கள் ரியாலிட்டிக்கு உங்ககிட்ட காமிக்குது. உங்ககிட்ட காசு இல்லையா, உங்ககிட்ட வந்து லவ் இல்லையா, உங்ககிட்ட ஹெல்த் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, இல்னஸ் இருக்கா, மார்க்ஸ் சரியா எடுக்கலையா, என்ன அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ் நீங்க இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலுமே அதுக்கு காரணம் நீங்க தான், உங்களோட பாஸ்ட் அவேர்னஸ் தான். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்காம வெளில சேஞ்ச் ஆனாதான் நான் என்ன சேஞ்ச் பண்ணிப்பேன்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா then there's no யூஸ். கடைசி வரைக்கும் தப்பான ஃபார்முலாவே வாழ்ந்துட்டு இந்த கோல் அச்சீவ் பண்ணாம சாக வேண்டியதுதான். ஸோ யூ நீட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன். வாட் ஐடென்டிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, என்ன ஐடென்டிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆக்ஷன் வந்து பலன் தருமா தராதான் டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்டாப் சீக்கிங் வேலிடேஷன் ஃப்ரம் த்ரீ ரியாலிட்டி. ஒருத்தவங்க நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு உங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து மார்க்ஸ் சரியாக எடுக்கவே இல்லை, ஒரு நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பட் உங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்னா இருக்கட்டும், 3D ரியாலிட்டியில் ஃபைட் பண்ணி ஐயோ ஏன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் எனக்கு சுத்தமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கேள்வி கேட்கறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு செத்த பணத்துக்கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் இது. The 3D reality is actually dead. இட்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை நீங்கள் ஃபைட் பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களை. வேலை கிடைக்கல, வேலை எனக்கு இல்லைன்ற ஒரு ஐடென்டிட்டியில் நீங்கள் இருக்கீங்கன்னா வேலை இருக்கிற ஐடென்டிட்டிக்கு மாறினா மட்டுமே வேலை வெள்ளியும் கிடைக்கும். நீங்கள் ஐடென்டிட்டியை மாற்றாமல் வந்து எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புறதுல ஒரு விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த புலம்பலே இன்னும் வந்து உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸை மோசமாக தான் ஆகும். ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நிறைய பேர் தான் பார்ப்பீங்க ஃபேக்ட். பட் நீங்கள் பார்க்குற அத்தனை பேருமே நீங்கள், முக்கியமாக நீங்கள் இதுக்கு மேலே லைஃப்பில் 3 ரியாலிட்டி வந்து ஒரு விஷயம் எனக்கு காமிக்குதுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. அதுதான் உண்மை, நான் எடுத்துக்கணும் எந்த பிரோஜனமும் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அன் இல்யூஷன். ஸோ அதை பார்த்து நான் ட்ரிகர் ஆகுது, அதை பார்த்து நான் வருந்துறதுல there's no யூஸ். ஸோ உங்களுக்கு வேலிடேஷன் வேணும்னா, உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வேணும்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்களே உங்களுக்கு கொடுத்துட்டா மட்டும்தான் உண்டு. உங்களுக்கு காசு வேணுமா நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு லவ் வேணுமா நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டே என்கிட்ட இருக்குன்ற ஒரு ஐடென்டிட்டிக்கு வந்தால் மட்டுமே எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த 5th ரூல். ஸோ 6th ரூல் என்னன்னா, வாட் எவர் கம்ஸ் டு மைண்ட் சேஞ்ச் இட் டு ஹவ் யூ வாண்ட் இட் டு பி. அதாவது எந்த டாபிக் எந்த விஷயம் மைண்டுக்கு வந்தாலுமே அந்த வர டாப்பிக்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபைனான்சஸ் ஞாபகத்து லைக் திங்கிங் வருது, பிகாஸ் திங்கிங் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஃபைனான்சஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா எப்படி உங்கள் ஃபைனான்சஸ் உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃப் எப்படி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரி யோசிங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிங்க. யூ சேஞ்ச் இட். என் ஃபைனான்சஸ் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நோ மை ஃபைனான்சஸ் ஆர் கிரேட் அப்படின்னு உங்கள் திங்கிங்கை மாற்றுங்க. சிம்பிளான ரூல் தான். ஸோ யூ அகெயின் யூ ட்ரெயின் யுவர் மைண்ட். யூ ட்ரெயின் யுவர் மைண்ட் டு ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட். யூ ட்ரெயின் யுவர் மைண்ட் டு ஆல்வேஸ் திங்க் த பெஸ்ட். ஓகே, ஸோ என்ன விஷயம் மைண்டுக்கு வந்தாலுமே அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற ஆரம்பிங்க. ஓகே, ஏன் வந்து இந்த பொண்ணு நான் லவ்வே பண்ண மாட்டேங்குதுன்னு நீங்கள் லைக் இஃப் யூ யங் ஏன் இந்த பொண்ணு லவ்வே பண்ண மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணுது. இன்ஃபேக்ட் அவள் என்ன மட்டும் தான் ரொம்ப லவ் பண்ணுறான். யூ சேஞ்ச் என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் திங்கிங்கை மாற்றும். பிகாஸ் யுவர் திங்கிங் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன்டு ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஆட்டோ பைலட் மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்ரிடே நம்மளுக்கு ஆட்டோ பைலட் மூமெண்ட்ஸ்ன்னு நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பல்லு வளர்க்குறது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, ஹோட்டல்ஸ் ட்ரைவ் பண்ணுறது, வேலைக்கு போகும்போது ட்ரைவ் பண்ணுறது, வேலைக்கு திருப்பி வரும்போது ட்ரைவ் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் காலேஜ் கிட்டே இருக்கீங்கன்னா காலேஜில் வந்து டீச்சர் வந்து போர் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வேறு உலகத்தில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோ பைலட் மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, குவிஞ்சு கிடக்குது. we need to take advantage of it. ஓகே, ஸோ உங்கள் டெய்லி லைஃப்பில் எதெல்லாம் உங்கள் ஆட்டோ பைலட் மூமெண்ட்ஸாக இருக்கோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே யூ டாமினேட் யுவர் மைண்ட். என்ன டாமினேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் a self concept to dominate your mind. நீங்கள் சும்மா எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க ஆர் வந்து லைக் உங்கள் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குன்ற பட்சத்தில்
யூ கேன் சே டு யுவர் செல்ஃப் ஐ எம் த பெஸ்ட், எல்லாத்துக்கும் நான் தான் பெஸ்ட், எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது, வாவ் என் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது, என் ஃபைனான்ஷியல் லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, சே சமல எனக்கு எவ்வளோ விஷயம் கிடச்சிருக்கு சூப்பரில், சே எனக்கு என்னை சுற்றி எவ்வளோ மக்கள், எவ்வளோ நல்ல மக்கள் என்னை சுற்றி இருக்காங்க, எத்தனை பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, அது உண்மையாக இருக்கணும் இருக்க வேண்டாம், லைக் 3D ரியாலிட்டியில் வந்து அது உண்மையாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் நீங்கள் உங்களால் சொல்லிக்க முடியும் இதுதான் உண்மைன்ட்டு இமேஜின் பண்ண முடியும். ஸோ யூ டாமினேட் யுவர் மைண்ட், யூ ஐதர், ஸோ நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் கான்செப்டை அஃபர்மேஷன்ஸாக நீங்கள் வந்து வாய்ஸ் பண்ணலாம், அதாவது வாயால் சொல்லலாம், அப்படி வாய்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சொல்லிக்கலாம், யூ கேன் திங்க். இன்னொன்று என்னன்னா யூ கேன் இமேஜின், யூ கேன் ஆல்சோ ஹேவ் இன்டர்னல் கான்வர்சேஷன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணலாம். லைக் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்துட்டு என்னடா ஆளே மாறிட்ட, என்னடா இவ்வளோ ஒரு கார் வாங்கிட்டேன்னா வீடு வாங்கிட்டேன்னு உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டு கேட்குற மாதிரி நீங்கள் அவங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சும்மா டே ட்ரீம் பண்ணாமல், சும்மா நெகட்டிவ் திங்கிங் பண்ணாமல், சும்மா தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நீங்கள் யூ கேன் டாமினேட் யுவர் மைண்ட் with your self concept, with your imagination, with your affirmations. ஓகே, ஸோ இந்த ஆட்டோ பைலட் மூமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எவ்ரிடே இந்த மாதிரி ஆட்டோ பைலட் மூமெண்ட்ஸ் நம்ம குவிஞ்சு கிடக்குது. ஸோ இந்த ஆட்டோ பைலட் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோலில் இல்லைனா இப்போ உங்கள் ஈகோ கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஈகோ கண்ட்ரோலில் இருக்குன்னா இப்போ எப்படி உங்கள் லைஃப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் திங்கிங்கும் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். ஓகே, so that is the 7th rule. Eighth rule என்னன்னா deny, choose, be. For example, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து 3D ரியாலிட்டி உங்களுக்கு காமிக்குது. ஃபர்ஸ்ட் யூ deny it. இது ரியாலிட்டியே கிடையாது, இது ரியாலிட்டியே கிடையாது. யூ deny it and you choose. ஓகே, இது ரியாலிட்டி கிடையாதுன்னா அப்போ எது ரியாலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேக்ஸ் பில் வருதுன்னு வச்சுப்போம், நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த டேக்ஸ் பில் ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சு அப்படின்ட்டு யூ சூஸ் இட். இப்போ நிஜமாவே உங்கள் சுச்சுவேஷன், உங்கள் 3D ரியாலிட்டியில் உங்கள் டேக்ஸ் பில் 2 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு, பட் உங்களால் 2 கோடி ரூபாய் கட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் யூ deny it. ஓகே, டேக்ஸ் பில் வந்துருச்சு, ஸோ அண்ட் யூ சூஸ் இட். ஒன்று டேக்ஸ் பில் வரல, நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஆர் இதை ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சே நீங்கள் சூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். அண்ட் யூ பி இட். ஸோ எப்போலாம் வந்து திருப்பி அந்த டேக்ஸ் உங்கள் மைண்டுக்கு வருதோ ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சு, யூ deny, you choose and you be. Simple. This is how you treat 3D reality. 3D reality இப்படி தான் ட்ரீட் பண்ணணும். நீங்கள் வந்து டினை பண்ணாமல், ஓகே, நீங்கள் டினை பண்ணாமல் நீங்கள் வந்து எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ இது உண்மை, இது நிஜம், இது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அர்த்தம். பிகாஸ் நிஜமாவே நீங்கள் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் அதுக்காக ட்ரிகர் ஆவீங்க, நீங்கள் அதுக்கு எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அதை அக்செப்டே பண்ணலன்னா அப்போ யூ வில் நாட் ரியாக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது என்கிட்ட வந்து ஹே நவீன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பிகாஸ் ஹூஸ் நவீன், ஐ எம் நாட் நவீன். புரியுதா? அதே மாதிரி தான். இஃப் உங்கள் பேர் சொல்லி ஒருத்தவங்க உங்களுக்கு கூப்பிட்றா நீங்கள் திரும்பி கூட பார்க்க போகிறது கிடையாது, பிகாஸ் அது உங்கள் பேர் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ரியாலிட்டி, உங்களுக்கு இந்த ரியாலிட்டி இங்கே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ நான் நிதிஷ்ன்ற ஒரு பேரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால மட்டுமே நான் மற்றவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். நான் அக்செப்டே பண்ணிக்கல ஆர் என் பேரே அது இல்லைனா ஐ வுடன்ட் ரியாக்ட். So think about it, and this is how you treat 3D reality. So 9th rule, give favorable meaning to everything. So நம்ம லைஃப்ல the law of rhythm உங்களுக்கு யாருக்கும் தெரியலனா there are 7 to 8 laws of reality. அதில் ஒரு லா என்னன்னா the law of rhythm. அதாவது மேலே போகிறது கீழே வந்து தான் ஆகணும், கீழே போகிறது மேலே வந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த டவுன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடி வாங்குறீங்களா, ஸோ லைஃப்பில் அடி வாங்கும் போது என்ன மீனிங் அந்த ஈவெண்ட்டுக்கு தரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரேக்கப் நடக்குது, உங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடக்குதுன்னா எஸ் யூ வில் ஃபீல் சேட், யூ வில் ஃபீல் டிப்ரெஸ்ட், யூ வில் ஃபீல் ஹோப்லெஸ், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வரும். பட் என்ன மீனிங் தரீங்க? ஓகே, என் லைஃப்ல இதுதான் இருக்குல்ல வேர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப்னு மீனிங் தரீங்களா,
ஆர் இல்லை தேர் சம்திங் பெட்டர் கோயிங் ஆன், பட் என்னதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் தேர் சம்திங் கோயிங் ஆன், தேர் சம்திங் பெட்டர் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ. என்ன மீனிங் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்த இதுதான் வேர்ஸ்ட்டு, இது வந்து நடக்கவே கூடாது, இந்த மாதிரி விஷயம் எல்லா வாழ்க்கையில் ஏன் நடந்ததுன்னு நீங்கள் வந்து ஒரு மோசமான மீனிங் அதை நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னா, தென் தட் இஸ் வாட் வில் கெட் மேனிஃபெஸ்டட். அந்த இவெண்ட்லேருந்து இன்னும் மோர் ஈவெண்ட்ஸ், அந்த இவெண்ட் இன்னும் மோசமாக்குற மாதிரி தான் ஈவெண்ட்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். பிகாஸ் எல்லா ஈவெண்ட்ஸுமே தேர் ஆர் நியூட்ரல், தே ஆர் நியூட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போது வேற ஒரு நாட்டில் ஒரு போர் நடக்குதுன்னா நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்கன்னா அது உங்களை அஃபெக்டே பண்ணாது, பிகாஸ் யூ டேக்கிங் இட் அஸ் நியூட்ரல். சம்டைம்ஸ் இட் வில் கெட் அஃபெக்டட், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் யோசிப்பீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவீங்க, பிகாஸ் அதை நீங்கள் நியூட்ரலாக பார்க்குறீங்க. அதே மாதிரி லிட்டரலாக எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இட் இஸ் நியூட்ரல். நம்ம தான் வந்து இது தப்பு, இது சரி, இது மோசம், இது வந்து மோசம் கிடையாது, இது நம்ம தான் மீனிங் அசைன் பண்ணுறோம். ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு என்ன மீனிங் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க? ஓகே, மோசமான விஷயம் நடக்குது, பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கப் நடக்குது, நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு பிரேக்கப் நடக்குது, பட் நீங்கள் வந்து தப்பான மீனிங் அசைன் பண்ணாமல் ஓகே இது கிடையாது, தேர் சம்திங் பெட்டர் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சம்திங் பிகர், இது பெருசாக ஒரு விஷயம் நடக்குது, அது சின்ன ஒரு விஷயம் தான் இது, ஸோ சம்திங்ஸ் பெட்டர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒரு மீனிங் நீங்கள் தந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சேடாக இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போன பார்ட்னரே உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறோம் ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்துடுறாங்க. அந்த பிரேக்கப் தான் அவங்கள இன்னும் உங்களை லவ் பண்ண வச்சிருக்கு. பட் நீங்கள் வந்து இல்லை இதுதான் இருக்கிறதே மோசமான ஈவெண்ட், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்ற ஒரு மீனிங்கை நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொன்ன சினாரி நடக்க போகிறதே கிடையாது. ஸோ யூ ஆக்சுவலி டோன்ட் நோ. ஒரு இவெண்ட் நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து வேலையை விட்டு உங்களை லே ஆஃப் பண்ணுறாங்க, உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் பெட்டராக வரப்போகுது, வர வேண்டியது உங்ககிட்ட வராது, பிகாஸ் நீங்கள் மீனிங் அசைன் பண்ணிடுறீங்களே இதுதான் வேர்ஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் வேறு எப்படிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்? பிகாஸ் whatever is going on inside you should get reflected. ஸோ இதுதான் வேர்ஸ்ட் நீங்கள் அசைன் பண்ண அப்புறம் how will நல்லது நடக்கும்? ஸோ ஆல்வேஸ் கிவ் ஃபேவரபிள் மீனிங்ஸ் டு எவ்ரி திங். எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மீனிங் கொடுங்க. எது நடந்தாலுமே எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், நடக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குதுன்ற ஒரு மீனிங் கொடுங்க. அதுக்காக உங்களுக்கு எமோஷன்ஸில் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. சோகமாக இருக்கா, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா, இட்ஸ் ஓகே, யூ ஆர் ஹியூமன், நீங்கள் ஹியூமன் தான், யூ ஆர் அலவுட் டு ஃபீல் திஸ் எமோஷன், தட்ஸ் ஃபைன், தட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் அட் த சேம் டைம் கிவ் த ரைட் மீனிங்ஸ் டு திங்ஸ். நெக்ஸ்ட் 10th ரூல் என்னன்னா, ஸ்டாப் யுவர் லாஜிக். பிகாஸ் லாஜிக் வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின். உங்கள் என்டையர் லாஜிக்கல் திங்கிங் ஒரு சைட் ஆஃப் த மூளை தான், லெஃப்ட் சைட் ஆஃப் த மூளை மட்டும்தான். மிச்சம் உங்களுக்கு ரைட் சைட் ஆஃப் த மூளை நீங்கள் நிறைய பேர் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் டாமினேட்ஸ் யுவர் ரைட் சைட் ஆஃப் த பிரெயின். இதுக்காக தான் வந்து பைபிளில் வந்து ரைட் சைடுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபிஷர்மேனுக்கு வந்து ஜீசஸ் என்ன சொல்லுவார், ரைட் சைடில் வந்து உங்கள் நெட்டை போடுங்க அப்போ தான் ஃபிஷ் மாட்டோம்னு சொல்லுவாங்க. இவங்களும் ரைட் சைடில் நெட்டை போடுவாங்க, ஃபிஷ் மாட்டிக்கும். அதுக்காக வந்து நீங்கள் ஃபிஷிங் போகும்போது ரைட் சைடில் தான் போகணும்னு அர்த்தம் கிடையாது. whenever in the Bible, whenever they talk about the right side, they are talking about the right side of the brain. Okay, because பெரும்பாலான மக்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் டாமினேட்டடாக இருக்குது. ஸோ அவங்க லாஜிக்கை உள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுப்பாங்க. லாஜிக்கு அந்த இடம் இருக்குது, நம்ம லைஃப்பில் லாஜிக்குன்னு அந்த இடம் இருக்குது தான். லாஜிக்கல் திங்கிங் முக்கியம் தான், இல்லைன்னே நான் சொல்லலை. ஓகே, ப்ராபகேண்டா ஆர் மூட நம்பிக்கைகள் இது எல்லாத்துக்குமே வந்து லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ரேஷனாலிட்டி யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் எவ்ரி திங் ஹாஸ் அ லிமிட், லாஜிக் ஹாஸ் அ லிமிட். நீங்கள் லாஜிக்கல் திங்கிங் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பேஸ்குள்ளே கொண்டு வந்து இது எப்படி அது எப்படி, இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா இல்லையா? நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் லாஜிக்கல் ப்ரூஃப் கேட்கணுமா? So stop bringing logic into things that doesn't need logic. In the entire work, it is trusting yourself and having faith in yourself. Okay, இதுக்கு என்ன லாஜிக்கல் ப்ரூஃப் வேணும்? வாட் இஸ் தட் டு பி லாஜிக்கல்? நானே லாஜிக்கை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் போய் பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோஸ் சயின்ஸை பற்றி போட்டிருக்கேன். த சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், த குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, இதோட சயின்ஸ் பற்றி எனக்கு தெரியும்னா அதுக்கும் என் சேனலில் வீடியோஸ் இருக்குது. பட் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே, நான் இமேஜின் பண்ணால் அது வந்து எப்படி உண்மை நம்புறது, நான் இமேஜின் தானே பண்ணுறேன், அப்போ எப்படி 3D நடக்கும்னா, இஃப் யூ டவுட்டிங் த ப்ராசஸ் தென் தேர்ஸ் நோ பாயிண்ட். தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ கீப் யுவர் லாஜிக் டு யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் இட், ஹேவ் ஃபெய்த் இன் இட். நீங்கள் ₹10 இதுக்கு செலவு பண்ண போகிறது கிடையாது. இல்லை நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாங்குறீங்க, இல்லை கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் செலவு பண்ண தான் போகிறீங்க.
But at the end of the day, my videos are free. I'm giving you so many actions to take. It is free. Nobody is scamming you. ஸோ உங்கள் லாஜிக்கை கொஞ்சம் ஓர வச்சுட்டு தயவு செஞ்சு இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. உங்கள் லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க தான், வெல் அண்ட் குட். பட் உங்கள் லாஜிக்கை உங்கள் லைஃபோட ப்ராக்ரஸை தடுக்க விடாதீங்க. நெக்ஸ்ட் டைம்ன்றது ஒரு இல்யூஷன். என்னடா நீ எல்லாத்தையும் இல்யூஷன் சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, இல்யூஷனுங்க, என்னங்க பண்றது? பிகாஸ் பாஸ்ட் ஃபியூச்சர் இது ரெண்டுமே டசன்ட் எக்ஸிஸ்ட். வாட் எக்ஸிஸ்ட் இஸ் நோ மூமெண்ட். இந்த நோ மூமெண்ட்ல நீங்க யாரா இருக்கீங்க, அது மட்டும் தான் முக்கியம். ஸோ பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கு, பாஸ்ட் இங்கே இப்படி விஷயம் நடந்திருக்கு, நீங்க திருப்பி 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 பாஸ்ட் பிரசன்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கிறதா இங்க பிரச்சனையே. ஃபார் ஃபியூச்சர் பற்றி நினைக்கிறதா நீங்கள் பிரச்சனையே. பிகாஸ் நீங்கள் ஃபியூச்சர் பற்றி நினைச்சாலும் சரி, பாஸ்ட்டை பற்றி நினைச்சாலும் சரி, நீங்கள் ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு தான் அதை நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ பாஸ்ட்டை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் விஷயத்தை பயப்படுறீங்கன்னா இந்த நோ மொமெண்ட்ல யூர் ஆக்கியூபைங் நெகட்டிவிட்டி. ஸோ யூ கேன் பாஸ்ட்ல என்ன வேணா நடந்துருக்கட்டும், இந்த நோ மொமெண்ட்ல நீங்கள் யாருன்னு டிசைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு டிசைட் பண்ணுங்க, என்கிட்ட என்ன இருக்குன்னு டிசைட் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் தான்ப்பா, எனக்கு பணமே வராதுப்பா, என்கிட்ட பணமே இல்லைப்பா. ஃபைன், இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கா? வெளில பார்க்காத, 3D ரியாலிட்டியை பார்க்காத. இப்போ நீ உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துக்க முடியுமா? சிம்பிள். அதை கொடுத்துக்கிட்டு அதே ஐடென்டிட்டி ஒன்றில் இருக்க முடியுமா? சிம்பிள். ஓகே, நான் ஏன் டைம் பற்றி பெருசாக பேசாமல் நான் ஸ்கிப் பண்ணிட்டு அழைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி பல தடவை நான் வந்து டைம் பற்றி பேசிட்டேன். ஓகே, எனக்கும் போர் அடிக்குது டைம் பற்றி பேசுறது. தேர் இஸ் ஒன்லி த நோ மூமெண்ட், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே டைம் பற்றி கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் தட் யூ நீட் டு அக்செப்ட், இது ஆக்ஷன் ஸ்டெப் கிடையாது, பட் இட் இஸ் சம்திங் யூ நீட் டு அக்செப்ட். என்னன்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த உலகத்தில் there are 8 universal rules, laws. நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த மெயின் லா இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். எல்லா எஃபெக்ட்டுக்கும் ஒரு காசு இருக்கு, எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரணம், ஒரு மூல காரணம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி உங்கள் எஃபெக்ட் தான் உங்கள் 3D ரியாலிட்டி. அதுக்கு 3D ரியாலிட்டிக்கான காஸ் தான் நீங்கள். தயவு செஞ்சு இதை இன்டர்னலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3D ரியாலிட்டி மேலே, இந்த எஃபெக்ட் மேலே நீங்கள் வந்து கோவப்பட்டோ நீங்கள் புலம்பியோ ஒரு யூஸுமே கிடையாது. பிகாஸ் இதுக்கு கிரியேட் பண்ணதே நீங்கள் தானே. அப்போ நீங்கள் வந்து ஒரு எஃபெக்ட் மேலே கோவப்படணும் பிரயோஜனம். ஸோ நீங்கள் 3D ரியாலிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணோம், லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இன்னும் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா, ஆக்ஷன் இஸ் ஸ்டில் கனெக்டட் டு 3D ரியாலிட்டி. நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றாமல், நீங்கள் வந்து ஐடென்டிட்டியை வந்து கணக்கெடுத்துக்காம நீங்கள் ஆக்ஷன் மட்டும் எடுக்கிறீங்கன்னா, யூ ஆர் ஸ்டில் ட்ரைங் டு சேஞ்ச் அன் எஃபெக்ட் வித் அன் எஃபெக்ட். ஹவு டஸ் இட் மேக் சென்ஸ்? ஒரு எஃபெக்ட் எப்படிங்க ஒரு எஃபெக்டால் மாற்ற முடியும்? ஒரு காஸ்ட் வச்சு தான் மாற்ற முடியும். ஸோ ஐ ஆம் த காஸ். என்ன நடக்குதோ, என்ன லைஃப் எது நடக்குதோ உங்களுக்கே சொல்லிக்கோங்க, இது காரணம் நான் தான். நான் எப்படி இதை கிரியேட் பண்ணேன்? ஓகே, சம்டைம்ஸ், நாட் ஆல் த டைம், பட் இன் வெரி ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஷுவல் அசால்ட் விக்டிம்ஸ் ஆர் கிரைம் விக்டிம்ஸ், வயலண்ட் கிரைம் விக்டிம்ஸ், அவங்க கிட்டலாம் போய் நீங்கள் வந்து நீ தான் இதை கிரியேட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இன் சம் வே இட் இஸ் ரைட். ஓகே, பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வி ஆர் மேனிஃபெஸ்டிங் 24 hours a day, எவ்ரி செகண்ட், எல்லா செகண்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் அவங்க பயத்தினாலையும், அவங்களோட அது பேர் என்ன, அவங்க பயத்தினால, அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், அவங்களோட irrational fearsனால they tend to attract some evil things into their life. So but that doesn't mean we need to victim shame them. அந்த தப்பை பண்ண வேண்டாம், தூக்கில் போடு, பனிஷ்மெண்ட்டை கொடு, totally right, but it is very much essential to let them know to never repeat it again. ஓகே, நீங்கள் சில பேர் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, அவங்க எப்பவுமே அன்லக்கியாக தான் இருப்பாங்க. அவங்க நடக்கிறது எல்லாமே என்னடா இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அடி விழுது லைஃப்ல நம்மளுக்கு தோணும். இட்ஸ் பிகாஸ் தே ஆர் மேனிஃபெஸ்டிங் இட். என்னதான் வெளியிலேருந்து பார்க்கும்போது யா எவ்ரிதிங் சீம்ஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ரேண்டம்லி நினச்சாலுமே, நோ, அவர் கான்ஷியஸ்னஸ், அவர் அவேர்னஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஓகே, இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த க்ரூஷியல் ரோல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கேஸை தவிர மிச்சம் இருக்கிற 99% நீங்கள் விக்டிம் கிடையாது. ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் கிரைம் விக்டிம்ஸை நம்ம அவங்கள விட்டுருங்க, அவங்க பாவம். ஓகே, பிகாஸ் தே ஸ்டில் நீட் டு டெவலப் தர் கான்ஷியஸ்னஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ்.
அவங்கள விட்டுருவோம். பட் மிச்சம் இருக்க 99% ஆஃப் பாப்புலேஷன், எனக்கு இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியல, என்னால் வந்து இந்த விஷயத்த பண்ண முடியல, என்னால் வந்து வின் பண்ண முடியல லைஃப்பில், உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். யூ ஆர் த காஸ். நீங்கள் தான் காஸ். ஸோ சே ஐ எம் த காஸ். நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என் ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல், டேக் அக்கௌண்டபிலிட்டி. நான் எடுத்துக்கிறேன் ரெஸ்பான்சிபிலிட்டியை. ஐ எம் த காஸ். ஸோ இஃப் ஐ எம் த காஸ், ஐ கேன் சேஞ்ச் இட். இதுதான் இங்கே முக்கியம். ஐ கேன் சேஞ்ச் த எஃபெக்ட். என் லைஃப் ஐ கேன் சேஞ்ச் இட். If I am the cause, I can change whatever effect I want. என்ன எஃபெக்ட் வேணுமோ எனக்கு கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் நான் தான் இங்கே காரணம், நான் தான் இங்கே காஸ். ஓகே, ஸோ தோஸ் ஆர் த 12 ரூல்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, ஸோ நல்லா இருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர் இல்லை பண்ண மாட்டேன்னா ஃபைன். அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I will see you in another video.